தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் பதாகைகளை ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டு வருகின்றனர். 5 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டம் இன்று மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்திலே இன்று எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே இது தொடர்பாக பீகார் மாநிலத்திலே வாக்காளர் பாதுகாப்பு பாத யாத்திரை நடத்தி வருகிறார். நேற்று அந்த பாத யாத்திரை தொடங்கியிருக்கிறது. ஆகவே ராகுல் காந்தி இன்று நாடாளுமன்றத்தில் இல்லை. இதற்கிடையே எதிர்க்கட்சிகள் நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விவரங்கள், விளக்கங்கள் ஆகியவை குறித்தும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்திருக்கிறார். அரசியல் கட்சிகள் ஆதாரங்களுடன் தங்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பித்து கோரிக்கைகளை முன்வைத்தால் அதை நிச்சயம் பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன. ஆகவேதான் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கின்றன. அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பதாகைகளை ஏந்தி இன்று ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மாநிலங்களவை தொடங்கி ஒரு சில நிமிடங்களிலே ஒத்திவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்துக்கு பிறகும் நாடாளுமன்ற வளாகத்திலே தினசரி ஆர்ப்பாட்டம் எனவும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளிலுமே தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்வது எனவும் தங்கள் எதிர்ப்பை தொடர்வதற்கு எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருக்கின்றன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி வாரமான இந்த வாரத்திலும் மோதல் போக்கே தொடரும் என கருதப்படுகிறது. 5 நாள் இடைவெளிக்கு பிறகு மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடியிருக்கும் சூழலில் இப்படி மோதல் போக்கு ஏற்பட்டிருப்பதால் மீண்டும் கடுமையான மோதல், தலைமை தேர்தல் ஆணையரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சி, அதற்கு எதிர்ப்பு என இந்த மோதல் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி.